ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரவேசிகா செகண்ட் பேப்பரில் ஸ்ரீராம் பார்க்க போகிறோம். அது எப்படி கேட்பாங்கன்னாக்கா, செகண்ட் பேப்பரில் வந்து செகண்ட் ஒன் ரோமன் லெட்டரில் 3 டிப்பனி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று எழுதணும். ஓகே, வாங்க இன்றைக்கி ஸ்ரீராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பனி ராம். ஸ்ரீராம் ரகுகுல் திலக் ஹைன் प्राण जाय पर वचन न जाय, यही रघुकुल का आदर्श है। पूरी अयोध्या राम को वन जाने से रोकना चाहती है। स्वयं भरत प्रार्थना करता है कि महल लौटिए, पर ஸ்ரீராம் மனா कर लेते हैं। ஸ்ரீராமரை வந்து ரகுகுல திலகம் அப்படி சொல்லுவாங்க. வாக்குறுதியை மீறக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து ஒரு லட்சியத்தையே வச்சுருந்தார். அயோத்தியாவில் இருக்க எல்லோரும் வந்து ராமர் காட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து விரும்பலை. அவங்க தடுக்கிறாங்க, போக வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் அதை வந்து ராமர் கேட்கல, அதை அவர் மறுத்தார். ஸ்ரீராம் दूसरों के दुख को अपना दुख मानने वाले हैं। वे अपने भाइयों से अत्यंत प्यार करते हैं। वे खूब जानते हैं कि समय पर नहीं लौटे दो भरत प्राण त्याग देगा, इसलिए वे हनुमान को भरत से मिलकर सबके लौटने का समाचार देने को कहते हैं। श्री राम रावण को मारने वाले वीर हैं, सबरी के झूठे वीरों से कहने वाले भक्त वत्सल। ஸ்ரீராம் மற்றவங்களுடைய கஷ்டத்தை வந்து தன்னுடைய கஷ்டமாக அவங்க பாவிப்பாங்க. அவங்களுடைய சகோதரர் மேலாம் அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. பரதன் என்ன நினைக்கிறாருன்னா, ராமர் வந்து சரியான நேரத்தில் திரும்பலைனாக்கா, அதாவது இங்கே வரலைனாக்கா, நான் என்னுடைய உயிரையே வந்து விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீராமர் வந்து அனுமன் கிட்ட வந்து நான் வருவேன்னு சொல்லி தகவல் வந்து பரதன்கிட்ட சொல்லி அவங்கள அனுப்புகிறாங்க. ஸ்ரீராம் ராவணனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவர் வதம் பண்ணதுக்கப்புறம் அவர் வரேன்னு சொல்கிறாரு. அவர் வந்து எல்லாரையுமே ரொம்பவும் நேசிக்கிறார். ஸ்ரீராமர் ரொம்ப துணிச்சலான ஒரு மனிதனாக இதில் இருக்கார். ஓகே, பாய். அடுத்து நம்ம மாண்டவி டிப்பனியில் பார்க்கலாம். ஓகேவா? எல்லோரும் நல்லா படிங்க. தேங்க்யூ.